இருக்க மறுத்துட்டா அது அவர் அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? பாலாவுக்கு அவனுக்கு இருந்த நட்பு உனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அம்பிகா அவளோட இருக்கிற பகையை மறந்துட்டியா? ஞாபகம் இல்ல? அன்னைக்கு அவ வீட்டுல இருந்து நம்மளை எப்படி அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனா? அவளோட புள்ள உன் பொண்ணையும் உன் மாமியாரையும் எப்படி எல்லாம் திட்டி அனுப்புனா? அந்த இடத்துக்கு நீ போறியா? இதனாலதான் உனக்கு எனக்கு ஒத்தே வரமாட்டேங்குது பத்மாவதி, ஒத்தே வரமாட்டேங்குது. நீ ஏடா கூடமா ஏதாவது செய்வியோன்னு எப்பவும் நான் பயந்துகிட்டே வாழ வேண்டியதா இருக்கு. எனக்கும் மான மரியாதையெல்லாம் இருக்குங்கறத நீ மறந்தே போயிடுற. நீ இப்ப அந்த வீட்டுக்கு போனீனா ஏன் மூஞ்சில கறி பூசின மாதிரி ஆயிடும். யார் மூஞ்சிலையும் கறி பூசத்துக்கு நாங்க போகல. உங்களுக்கு அங்க நடந்த அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கதான் போறேன். இந்த இன்விடேஷன் நமக்கு அம்பிகாவோட சம்பந்தி கிட்ட இருந்து வந்திருக்கு. மிஸ்டர் சஞ்சீவ் அனுப்பியிருக்காரு. அதனால இன்னைக்கு நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அம்பிகாவால ஒன்னும் சொல்ல முடியாது. நான் இதை சாதகமா பயன்படுத்திக்குவேன். இன்னைக்கு தன்னோட சம்பந்தி முன்னாடி அம்பிகா வாய திறக்க மாட்டா. நாம சொல்றதான் கேப்பா. And you know what? இன்னைக்கு கூட உன்னோட ஜோக்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அத பத்தி நான் யோசிக்கும் போதெல்லாம் இன்னைக்கு கூட எனக்கு சிரிப்பு வந்துரும். அந்த ஜோக்கை உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். இவன் உங்ககிட்ட சொல்லிருக்கான். உன்னோட நம்பர் எனக்கு கூட, நான் தினமும் அந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் அனுப்புறேன். எப்படி அனுப்புவ? நான் கொடுத்தா நீ அனுப்ப முடியும். கோச்சு பேபி, எனக்கு தெரியும். என்ன பார்த்த உடனே உனக்கு அடையாளம் தெரியும். நான் உன்னை பார்க்கல, உன்னை முறைச்சிட்டு இருக்கேன். Because you know what? You are irritating. அன்னைக்கு நீ என்ன டம்ப் பண்ணல, அப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி இப்ப நீ ஃபீல் பண்ற. And Mr. Deva, I'm here to make you dump. Alright Pratik, நான் இங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இப்ப வந்துருவான். I guess அவன் வந்துட்டான். Okay, bye. Take care. பாய். அங்க பாருங்க, சம்மந்தி கூட வந்துட்டாரு. வாங்க 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 வாங்க. வெல்கம் வெல்கம். வணக்கம். வணக்கம். எப்படிமா இருக்க? அவ்யார் பாஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. உனக்கு இப்படி விரதம் இருந்து பழக்கம் இருந்திருக்காது. ஆனா நீ எதுக்குமே கவலைப்படாத. உன்னோட விரதம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். அப்புறம் உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாத்தையும் சாப்பிடு. ஹலோ சார். ஹலோ. அப்புறம் அண்ணே, உங்களுக்காக விசேஷமா சமைச்சிருக்கோம். விஜய், அந்த டோக்லாவை கொண்டு வா. உங்களுக்காகவே விசேஷமா செஞ்ச டோக்லா இது. வாயில வெச்ச உடனேயே சின்ன வயசுல நீங்க சாப்பிட்டது உங்களுக்கு ஞாபகம் வரும். எடுத்துக்கோங்க அண்ணே, எடுத்துக்கோங்க. இல்ல இல்லம்மா, தேங்க்ஸ். Come Ritika, I'll show you my house. போமா போ. போய் வீட்டை சுத்தி பாரு. ரித்திகா ரவி ஜோடியா போறத பாக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. ரவியும் பாக்குறதுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்லங்க? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ரித்திகா நம்ம ரவியோட வாழ்க்கைக்குள்ள வந்த அடுத்த நிமிஷமே அந்த கடங்காரி ஷாலினி அவ மனசை விட்டு வெளியே போயிடுவா. அதுவும் நிரந்தரமா. சரிப்பா, என் வேலையை நான் முடிச்சிட்டேன். என் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா பாஸோடைய அம்மா என்கேஜ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப எல்லாரும் வாங்க. ஷாலினி, நீயும் பாப்பா. இல்லையா, நான் இன்னும் என் வேலையை முடிக்கல. அதுவும் இல்லாம வேலையை முடிச்சுட்டு டைரக்டா வீட்டுக்கு தான் நான் போவேன். சோ யூ கைஸ் கேரி ஆன். பை ஷாலினி. Thank God
நல்ல சமயத்துல ஹெல்ப் பண்ண, இல்லன்னா அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருந்திருப்பேன். எனக்கு பொய் சொல்றதே சுத்தமா பிடிக்காது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, உண்மையை மறைச்சாலே போதும். நீயும் அதான் பண்ண. வெல் டன். தேங்க்யூ. தேங்க்ஸ். நீ என்ன பண்ற? ஒருவேளை உங்க அம்மாவோ எங்க அப்பாவோ பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. டோன்ட் வரி. கம். இந்த பிளேட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த பிளேட் என்கிட்ட கொடுத்தங்கிற விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது. ஓகே? ஓகே சார். சரி கூட வா. இப்போ எங்க போறோம்? வந்து பாரு, உனக்கே தெரியும். இந்தா, எவ்வளவு வேணுமோ இப்ப சாப்பிடு. வேண்டான்னு சொல்லி உன்னை தடுக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல. ஓ ஹலோ, நான் பசியோட தான் இருக்கேன். அதுக்காக பிளேட் ஃபுல்லா சாப்பிட முடியுமா என்ன? அப்படியா? நான் என்னமோ நீ இந்த ஸ்நாக்ஸோட சேர்த்து பிளேட்டையும் சாப்பிட்டுருவேன்னு நினைச்சேன். சரி சரி, சீக்கிரம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சோம். ஏன்னா ஒருவேளை உனக்கு யாராவது வந்து இங்க பாத்துட்டாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீ பொய் சொல்லுவியோ இல்ல உண்மையை மறைச்சு வைப்பியோ, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அப்படியா? அப்போ என்ன இங்க கை விட்டுட்டு போயிடுவியா? எல்லாத்துலயும் நான் உனக்கு துணையா நின்னா அப்புறம் என் துணையே உனக்கு வீக்னஸா மாறிடும். எந்த பழக்கமா இருந்தாலும் அது கெடுதலா மாறும். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு இந்த மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இதை பழக்கப்படுத்திக்காத. யாராவது நம்மள இப்படி பார்த்தாங்கன்னா நம்ம திருட்டுத்தனமா சாப்பிடுறோம்னு நினைக்க மாட்டாங்க. நாம ஏதோ ரொமான்ஸ் பண்றோம்னு நினைப்பாங்க. ஆர்வி, இவங்க உன்னுடைய பிஏ தானே? ஹாய் ஷாலினி. ஐம் சாரி, நான் இங்கே என்னோட வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சாரி. இட்ஸ் ஓகே. இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தியா இல்ல நாங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? இல்ல, நான் இங்க. உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? ஒருத்தரோட பிரைவேட் மூமெண்ட்டை இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? ஆனா நான் முதல்ல இருந்து இங்க தானே இருந்தேன். முதல்ல இருந்து இருந்திருந்தா முதல்லயே வெளியே வந்திருக்கணும். Listen. Don't argue with me. நான் என்னோட fiancé கூட கொஞ்சம் பிரைவேட்டா பேசிட்டு இருக்கேன். So you better leave the room right now. Now. நான் உன்கிட்ட ஒரு ஃபைலை முடிக்க சொல்லி கொடுத்திருந்தேன். அது எனக்கு ஏர்லி மார்னிங் வேணும். சோ போறதுக்கு முன்னாடி நீ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போற. கோ. இங்க இவ்ளோ கிரவுட் இருக்கு. உள்ள அந்த இடியட் இருக்கான். லேட்டான பாட்டியும் அம்மாவும் நல்லா திட்டுவாங்க. நான் என்ன பண்றது? ஸ்டோர் ரூம். சின்ன வயசுல யாருக்குமே தெரியாம நான் அங்கதானே வேலை பண்ணுவேன். நான் அங்கேயே போறேன். அங்க யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு.
பிராக்டிக்கல் பாஸா மட்டும் இல்ல சிடுமூஞ்சி பாஸாவும் இருக்க. இப்போ என்ன பத்தி தெரிஞ்சிருச்சுல? சோ இப்போ உன் டிசிஷனை மாத்திக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? உண்மையா சொல்லணும்னா எனக்கு நிறைய டைமும் இருக்கு வாய்ப்பும் இருக்கு. உன் கோவத்துக்கான ஸ்டோரியை எனக்கு சொல்லு, அதுக்கப்புறமா நான் என்னுடைய டெசிஷனை உனக்கு சொல்றேன். இப்போ நீ எனக்கு சர்ப்ரைசஸ் கொடுக்க போறியா? வாங்க வாங்க. லவ்லீஸ். மாதேஷ், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நம்ம வீடு கலையா இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த வீடுமே கிடையாது. சிந்து, இது நம்ம வீடு இல்ல, வேற ஒருத்தர் வீடு. நாம இங்க அழையா விருந்தாளியா தான் வந்திருக்கோம். என்ன அழையாத விருந்தாளி? இது என்னோட ஸ்டூடெண்டோட வீடு. ஸ்டூடெண்ட்னா டீச்சரை கண்டிப்பா இன்வைட் பண்ணி தானே தீருவாங்க. சந்துரு, சமோசா கொண்டு வா. ஏண்டி நீ மட்டும் தனியா வந்திருக்கலாம்ல, என்ன ஏண்டி கூட்டு வந்த? இவங்க எல்லாரும் அம்மாவை எப்படி இன்சல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணி, அம்மா இங்கே வா வான்னு புலம்பாதீங்க. அம்மா இடுப்புல இருந்து கொஞ்சம் இறங்குறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிபிகேஷனை உருவாக்கிக்கோங்க. என்ன மாதிரி நான் இப்ப ஒரு இங்கிலீஷ் டீச்சர்ஸ். இது பாருங்க, இவங்களுக்கு அண்ணி கூடயும் அத்தை கூடயும் தானே சண்டை, நம்ம கூட இல்லல்ல. என்னோட இந்த சீக்ரெட் மிஷன் பத்தி வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரி, கண்ணை திறந்து வச்சுக்கோங்க. ஆனா உங்க வாயை மட்டும் மூடியே வச்சுக்கோங்க போதும். எப்பவும் நான் உங்க கூட வெளியில வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். அப்பா பொண்ணை கூட்டிட்டு மாப்பிள்ளை தேட வந்திருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. யூ ஆர் ரைட்ஸ்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல ஸ்பீச்சஸ் கொடுக்க போறா. ஐ அம் சோ எக்ஸைட்டட். பை. அட கடவுளே, இவ தொந்தரவு தாங்க முடியலையே. So today I share my happy happiness with you all. Yay, very good. இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ், இன்னும் கொஞ்சம் ப்ரைட்ஸ். Remember now you are English speaking madamsல. அது சரி, நல்லா தானே இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் இந்த ஸ்பீச்ச பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், சமோசாவை பத்தி இல்ல. ஓ, உங்களோட ஸ்பீச் அப்படியே என்ன ஸ்பீச்லெஸ் ஆகிடுச்சு தெரியுமா? மைண்ட் ப்ளோயிங், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர்ஸ். இப்போ பேப்பர் இல்லாம சொல்லுங்க பார்க்கலாம். I think you. Oh my God, அண்ணியும் அத்தையும் நான் செத்தேன். ரொம்ப யோசிக்காதீங்க. நம்மள எங்க அம்பிகாவோட சம்பந்தி தான் கூப்பிட்டிருக்காரு. So just relax. நான் எப்பவும் ரிலாக்ஸா தான் இருப்பேன். நான் இதுக்காக பயப்படணும். இது என்னோட சொந்த வீடு. நான் வாஷ்ரூம்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி போ. I think you all. பெரியம்மாவும் பத்மாவதி அண்ணியம்மா, இவங்க ரெண்டு பேரும் எப்படிங்க? நிச்சயமா ரவி தான் வர சொல்லியிருப்பான். அம்சவேணி அம்மாவும் பத்மாவதியும் வந்திருக்காங்க. நான் தான் இவங்களை வர சொன்னேன். ஐ ஹோப் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, பாலா என்னுடைய நண்பன். நான் அவன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லதான். அதனாலதான் நான் இன்னைக்கு அவனுடைய ஃபேமிலியை இன்வைட் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட விருந்தாளி இனி எங்களோட விருந்தாளி. தேங்க்யூ. நான் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரி. யாராவன்? சிந்து, நீயா? நான் என்ன சொன்னேன்? கண்ணை மட்டும் திறந்து வைங்க, வாயை ஃபுல்லா மூடி வைங்கன்னு சொன்னேன்ல. 2 குலாப் ஜாமுன் சாப்பிடுறீங்க. கண்ணை திறந்துகிட்டு இருந்ததுனால தான் குலோப் ஜாமுன் என் கண்ணுல பட்டது. கண்ணை ஒழுங்கா திறந்து வச்சிருந்தா வேற ஒரு விஷயமும் உங்க கண்ணுல பட்டிருக்கும். See there's. பேஷ். அது எங்க அம்மா. சரியான பதில். இன்னொரு 6 குலாப் ஜாமுன் கொடுக்கவா உங்களுக்கு? எங்க அம்மாவும் அண்ணி இங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்கள மாதிரி அவங்க ஒண்ணும் பயப்படல. பாருங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு அவங்க எனிமீஸ் கிட்ட பேசுறாங்க பாருங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா டியூஷன்ற சாக்குல நீ இந்த வீட்டுக்கு வரது அவங்களுக்கு தெரிஞ்சது, என்னையும் உன்னையும் சேர்த்தே உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. இல்ல, ஐ கான்ட் கோஸ். நான் இப்ப அம்பிகாவோட இங்கிலீஷ் ஸ்பீச்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. இல்லனா என்னோட சாலரியில அவங்க கட் பண்ணிடுவாங்க. 9 லட்சம் ஹாரம் வேற. அட கடவுளே, இவளால நான் ஏடா கூடமா மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறேன்? ஐடியா. வாங்க. என்ன என்னடி? உங்களுக்கு இவங்களை தெரியும் இல்லையா? நல்லாவே தெரியும்.
ஆனா நாங்க இங்க நீ கூப்பிட்டேன்னு தாப்பா வந்தோம். நீ மட்டும் என்னோட பிள்ளையோட நண்பனா இல்லைன்னா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். அழைப்பு யாரோடதா இருந்தா என்ன, நீங்க வந்திருக்கிறது எங்க வீட்டுக்கு தானே. அது வந்து எங்க வீட்டுக்கு வந்தா எங்க விருந்தாளி தானே. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு ஈவினிங் என் பொண்ணுடைய நிச்சயதார்த்தம். அதனால என் நண்பனுடைய குடும்பத்தையும் இன்வைட் பண்ண ஆசைப்பட்டேன். மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல காரியம். இவங்க சும்மா இல்ல, நல்ல மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இத உங்க விட நினைச்சுக்கோங்க, சரியா? நல்லா சாப்பிட்டுட்டு தான் போனோம். அப்பதான் என் மனசு சந்தோஷப்படும். வாழ்த்துக்கள் சஞ்சீவ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாங்க. உங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ள பார்த்த உடனேயே நான் ரொம்ப கோவப்படுவேன்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அப்படித்தானே? என்னோட சம்மதி உங்க 2 பேரையும் இங்க அழைச்சு என்னோட வேலைய ரொம்ப சுலபமாக்கிட்டாரு. நானே ஆசைப்பட்டேன், என்னோட ரவி எந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவளை நிச்சயமா நீங்களும் பார்க்கணும்னு. ஆனா பாத்தீங்களா, நீங்களே இங்க வந்துட்டீங்க. அப்புறம் என் மருமகளை பாக்குறதோட நிறுத்திக்கோங்க, சரியா? அவ மேல உங்களோட கொள்ளி கண்ணு படக்கூடாது, புரியுதா? புரிஞ்சுதா? வெயிட்டர், இவங்களை நல்லா கவனிக்கணும், புரிஞ்சுதா? இந்த நாள் இவங்களுக்கு என்னைக்கும் என்னென்னைக்கும் ஞாபகம் இருக்கணும். கீர்த்தி, நான் இந்த வெள்ளிக்காசையும் பத்திரிக்கையையும் நம்ம குலதெய்வத்துக்கு வச்சுட்டு வந்துடுறேன். நானும் உங்க கூடவே வரேன். என் குலதெய்வமே காப்பாத்துவா. என் தெய்வமே, என் தெய்வத்தை நான் பார்த்துட்டேன். என் தெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு துணையா இருக்கணும். இதை ஏத்துக்கிட்டு எங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாம ஆசீர்வாதம் பண்ணு. அடராமா, எப்படி இடிச்சிட்டு போறா பாரு. அந்த அம்பிகா மாதிரியே அவ வேலைக்காரியும் இருக்கா. நிக்கிறது கூட தெரியாம விருந்தாளிங்கன்னு கூட பார்க்காம இடிச்சிட்டு போறா. மன்னிச்சிடுங்க தெய்வமே. அவங்கள பார்த்து பயந்து போயிட்டியா? அதான் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுறியா? ஞாபகம் இருக்கட்டும், என்னோட அந்த ஸ்பீச் முடியற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு போக கூடாது. ஞாபகம் இருக்குல்ல? 9 லட்சம் ஹாரம். ஒரு நிமிஷம் வாம்மா, உனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன். என் மருமகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் மறந்து போயிட்டேன். இவதான் ரித்திகா, டைமண்ட் மர்ச்சன்ட் சஞ்சீவ் ராகவேந்தரோட ஒரே பொண்ணு இவதான். என் பையன் ரவியோட வருங்கால மனைவி. அப்படியா? இவதான் அந்த பொண்ணா? இவளதான் ரவி கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஆனா ரவி எங்க காணோம்? இவங்கள உனக்கு தெரியுமா? இவங்க தான் பத்மாவதி. அதான் ரவியோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை செய்யறாள்ல, ஷாலினி, அவளோட அம்மா. ஓ, நைஸ் டு ஹேவ் யூ ஆல் ஹியர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரவியும் ரித்திகாவும் சந்திச்சுக்கிட்டாங்க. பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. இவங்க எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்களோ அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். 4 நாளைக்கு அப்புறம் முகூர்த்தம் வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா வரணும். அப்படியா? ஆனா 4 நாளைக்கு அப்புறம் இங்க ஷாலினிக்கும் கல்யாணம் இருக்க. 4 நாள் கழிச்சு ஷாலினிக்கு கல்யாணமா? Poor girl.
இந்த நேரத்திலேயே அவங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, ரொம்பவே புவர் தான். இல்ல, ரொம்ப பாவம்னு சொல்ல வந்தேன். என்னோட பொண்ணு அவளோட வேலை விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருப்பா. தன்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ காரணம் காட்டி தான் வேலையை அவ எப்பவுமே தட்டி கழிக்க மாட்டா. அது மட்டும் கிடையாது, அவ ரொம்ப சிம்பிளான கல்யாணத்தை தான் விரும்புறா. That's nice. ஆடம்பரமா கல்யாணம் பண்ண முடியாதுன்னும் போது சிம்பிளா தானே செஞ்சாகணும். வா ரித்திகா, உனக்கு நான் இன்னும் சில பேரை அறிமுகப்படுத்துறேன். இப்போ உனக்கு திருப்தி தானே? மறுபடியும் இங்க வந்து அவமானப்பட்டு நிக்கிறோம். இப்பவாவது போலாமா? உன்னை நான் என்ன பண்றது? இல்ல அத்தை, நான் ரவி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா நான் ரவியை இப்ப பார்க்கணும். அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஃபைனலி வேலை முடிஞ்சது. நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும். அம்மாவும் பாட்டியும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ ஜஸ்ட் ஹோப் 2 பேரோட கோவமும் குறைஞ்சிருக்கணும். Oh God. தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. வீட்ல அம்மாவும் சித்தியும் எப்படி சுமங்கலி பூஜைக்கு இத்தனை வருஷம் விரதம் இருந்தாங்க. இனிமே நானும் இப்படி விரதம் இருக்க போறேன் என் சிவாக்காக. I want that file completed ASAP. Okay, bye. நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு மெயிலும் பண்ணிட்டேன். I'm leaving for home now. நான் உன்னை வீட்டுக்கு போன்னு சொல்லவே இல்லையே. உன் வீட்டு வேலையை உட்காந்து செய்ய சொல்றியா? என்னோட அம்மா சொல்லிருக்காங்க, என்னோட எல்லா எம்ப்ளாயிஸும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணுமா. செரமனி அட்டன் பண்ணு, நல்லா சாப்பிடு, அப்புறம் வீட்டுக்கு போ. பட் நான் விரதம் இருக்கேன். என்னால இங்க இருக்க முடியாது. அப்போ இங்கேயே விரதம் இரு. ஆனா செரமனியை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். இல்ல எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. பட் லிசன், நான்